அவங்க இல்லைனா நான் இங்கே இல்லை, நானே இல்லை. ஸோ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓப்பனிங்கில் காமிச்ச அவர் தான் எங்கள் அப்பா. ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு என் டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல முன்னேறது வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரேண்டமாக சொல்லிட்டு இருக்கப்போ அப்படி தானே சரிப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு ரேண்டமாக கால் பண்ணுறாரு. தம்பி வாங்க ஆஃபீஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டாரு. கை நடிகை வாங்கினேன். எப்படி நான் அதை அவருக்கு ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்றது தான் இன்றைக்கி அவர் முன்னாடி உட்கார வச்சு பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ எந்த டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லை விக்ரம். The movie that you have shown was really very very absorbing. நீங்கள் வந்து இதை ஒரு இந்த ஸ்டோரி விக்டிம் ஸ்டோரியாக காட்டுவீங்களோ அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்தது. இது எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது எதுக்காக பண்ணுறாங்க, இது ஒரு பரபரப்பாகவே இருந்தது. இது மொத்தமாக முடிகிற வரைக்கும் ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த மூவியில். யூ டன் a wonderful job and I wish you do many more programs like this, many more movies like this. I wish you a grand success. அடுத்தது என்னோட நண்பர் அண்ணன் கிருஷ்ணதேவ்னு அவர் இன்னைக்கு வர முடியல ஒரு சூழ்நிலைனால. இஸ் த மெயின் ரீசன் தட் வி ஹாவ் திஸ் ஸ்க்ரீனிங் டுடே பிகாஸ் லைக் ஹி வாண்டட்லி கேம் ஃபார்வர்ட் ஹெல்பிங் மீ. ஸோ அவர் சிச்சுவேஷனால் வர முடியல. என்னோட மனமார்ந்த அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இஸ் கோயிங் டு பி வித் மீ ஃபார் எவர் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப், நோ ப்ராப்ளம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிமும் நான் ஒரு ஆள் பண்ணணும்னா சொன்னால் ரொம்ப தப்பாகிடும். ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் தம்பியிலேருந்து நண்பன் ஜேகே அசோசியேட் டைரக்டர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து ஈவன் நான் ஷூட் பண்ண அந்த லொக்கேஷனில் இருந்த பீப்புள் முதல்ல கொண்டு இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே எனக்கு இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு நடக்கலை. ஈவன் நேச்சர் ஹெல்ப் டு மீ. ஸோ எல்லாத்துக்கும் அந்த இயற்கைக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு உதவியாக இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். என் டீமுக்கு முதல்ல நன்றி. பிகாஸ் ஆஃப் தெம். நான் ஒரு ஆள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் லீட் பண்ணாலும் நான் லீட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கூட ஓடணும். லைக் இந்த ஹோல் ஃபிலிம் வந்து ஒரு 2 days ஷூட் பண்ணுவோம். லைக் ஒரு டே ஒரு நைட்டு, ஒரு டே ஒரு நைட்டு, 2 days ஷெட்யூல் தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வந்து ஈஸி கிடையாது. எல்லாரோட ஒத்துழைப்பும் கூட இருந்ததுனால தான் எனக்கு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் படி நண்பன் ஜேகேக்கு முதல் நன்றி. அசோசியேட் டைரக்டர் மனோஜுக்கு, அப்புறம் அசிஸ்டன்ட் தம்பிங்க ரமேஷ், நம்ம சக்தி, மெய்யழகன், அப்புறம் ஜாக்லின் பொண்ணு வேணானாலும் நான் வரேன் ஆர்வமாக வந்து ராத்திரி பகலாக உழைச்சாங்க, அவங்களுக்கு நன்றி. அப்புறம் நடித்த எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எந்த இதுவும் பார்க்காம, சிரமம் பார்க்காம, முகம் சொல்லிக்காமல், ஆட்டிடியூட் காமிக்காமல், ஷார்ட் ஃபிலிம் தானே ஒரு லத்தாச்சிக்காக இல்லாமல் கொஞ்சம் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு அவங்க விஷனை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி நடித்த எல்லாருக்கும் என்னோட நம்ம அந்த நன்றி தெரிவிச்சுக்கேன். முக்கியமாக மியூசிக்கு பாபி மச்சம் வர முடியல அவனால், அப்புறம் அன்பு வர முடியல, அவங்களாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. சிதேஷ், இவங்கெல்லாம் வந்து என்னோட குரு பீப்புள். லைக் எனக்கு ப்ரொடக்ஷனு சப்போர்ட்லாம் அதெல்லாம் கிடையாது. 2 பேர் தான், அன்பு, சிதேஷ் பாபு, காரு மேனேஜர். அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் ராத்திரி பகலாக ஓடுவாங்க, எல்லாம் பண்ணாங்க, மறக்க முடியாது அவங்களெல்லாம். அண்டு பாபி வந்து நான் என்ன உட்காந்து கேட்பேன், என்ன வேணுமோ மியூசிக்கு அதை அப்படியே போடுவான். என் மைண்டில் இருக்கிறத நான் சொல்லுவேன், அப்படியே கொண்டு வருவான் எனக்கு. ஸோ லக்கி அண்ட் ப்ளஸ் டு ஹாவ் திஸ் கை. இன்றைக்கி அவன் வரல கூட, பிஸியாக இருக்கான். அண்டு எல்லா டெக்னீஷியனுக்கும் ராகவ் த லெஜண்ட், சவுண்ட் லெஜண்ட், வி கால் ஹிம் அஸ் சவுண்ட் லெஜண்ட் ராகவ். அப்புறம் ஹரிபிரசாத், இவங்கெல்லாம் பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம்னு போய் அப்ரோச் பண்ணும்போது எதுவும் நினைக்காம பண்ணி கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ ஹரிபரோ அண்ட் ராகவ். அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சாரி. தனிப்பட்ட முறையில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜெயலலிதா சார் வந்து நான் 2014 வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தேன், ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு. முதல்ல அங்கே தான் நான் அவர் மீட் பண்ணேன். பார்த்துட்டு உடனே அங்கேயே பயங்கரமாக நான் அப்ரிஷியேட் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிமே வாங்கிட்டார் அவர். ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகுது. பல பேரை பார்த்தவர், பல ப்ரோக்ராம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தவர். அதை பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது பெரிய ஒரு எனக்கு உந்துதலாக இருந்தது. ஸோ இன்றைக்கி லக்கிலி இன்றைக்கும் வந்துருக்காரு. ஸோ சார் எல்லாருக்கும் வணக்கம். தாயம்மா உண்மையிலே நான் முன்னாடி பார்த்த படத்தோடு இதில் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கேமரா ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, மியூசிக்கு அதுக்கு மேலே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி இந்த கதைகள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்
தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்கள் வாய்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. டோட்டலாக வந்து இதில் பண்ணியிருக்க எல்லா கிராஃப்ட்ஸுமே, ஏன்னா 21 கிராஃப்ட்ஸ் சினிமான்னு சொல்லுவாங்க, இதில் எத்தனை கிராஃப்ட்ஸ்னு என்னால் என்ன தெரியாது. அதனால் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்டும் வந்து டோட்டலாக சும்மா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தாயம்மா மிக தரமாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லல்லு. கைதி மாஸ்டர் அந்த படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்க, தெரிஞ்சிருக்கோம். ஸோ விக்ரம் வந்துட்டு என்னோடய கிளாஸ்மேட். நாங்கள் லாயலா காலேஜில் வந்து எல்லாம் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு பயங்கர மல்டி டேலண்டட். ஸோ அது இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமே தெரிஞ்சிருக்கும். டிரெக்டர், சினிமாட்டோகிராஃபர் போட்டிருந்தாங்க, சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் மட்டும்தான் இல்லை. ஸோ டே 1 காலேஜில் வந்துட்டு கிளாஸ் ரெப்பாக வேறு இருந்தாப்புல. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய குட் குவாலிட்டிஸ் அண்டு டேலண்ட், அவ்வளோ பெரிய டேலண்டட். ஸோ அடுத்த வருஷம் சீக்கிரமாக விக்ரம் படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான், இது என்னோட விஷ். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாரும் விக்ரம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் கார்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் விக்ரம். இன்னும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய கதைகள் வந்து உங்கள் மூலயமா நீ நிறையா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஐ எம் சுபப்ரியா. முந்திரி காடுங்கிற ஒரு படத்தில் வந்து இப்போது ஹீரோயினாக பண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கம்மிங் டு த ஃபிலிம், விக்ரம், யூ ஹவ் டன் ஒன் குட் ஜாப். ரொம்ப அழகாக இருக்குது மூவி வந்துட்டு. அண்ட் டோட்டல் டீம் பற்றி தான் நான் பேசியே ஆகணும். மொத்த டீமுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கோஆர்டினேஷனோடு பண்ணியிருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபிஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஆக்டர்ஸ். அந்த தாயம்மாவை பண்ணியிருக்காங்க, அவங்க கீழே உட்காந்து பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கம்மிங் டு த டைலாக்ஸ் வந்து இட் வாஸ் ஸோ குட். ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கெட்டவங்க அந்த 3 பேர் இருந்தாங்கல்ல பாய்ஸ், அதில் ஒருத்தரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரோட டப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாட் டு சே, லைக் யூ ஹவ் டன் ஒன் சூப்பர் ஜாப் வித் தட். ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. இட் வாஸ் ப்ளஷர் மீட்டிங் ஆல் யூ. அண்ட் ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஆக்சுவலி அவங்க பேசுனது உங்களுக்கு தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். கெட்டப் நான் தான் அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி விக்ரம் இவ்வளோ நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியாது. எங்கள் கூட வேலை பார்த்தாரு ஒரு படத்தில் வந்து. ரொம்ப எந்துவாக இருப்பாப்புல, பேசிக்கலி நிறைய கேள்வி கேட்பாப்புல. ஸோ தட் அந்த எந்தூசியாசம் இஸ் வாட் லைக் அவருக்கு ஐ திங்க் இட் வில் மேக் ஹிம் கோ பிளேசஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்கள் விடாமுயற்சி, உங்கள் கஷ்டம் எல்லாம் தெரியும். அதை மீறி யூ டன் சம்திங் ரியலி நைஸ் டுடே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விக்ரம் எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 13 இயர்ஸாக தெரியும். அவனுடைய ட்ராவல் என்னங்கிறது எனக்கு தெரியும், ஜேர்னி என்னன்னு தெரியும் எனக்கு, அவனுடைய கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதை விட அவன் பெரிய இடத்துக்கு போவான், கண்டிப்பாக போகணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திக். தாயம்மா இந்த படத்தில் நடித்த இந்த தங்கம்மாவை நடித்த கீர்த்தி அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க இன்வைட் பண்ணாங்க. ஸோ என்னை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ண அவங்களுக்கும் அதை அலோவ் பண்ண உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு படம் எனக்கு பிடிச்சிருந்தது. உண்மையாலுமே எப்படி சொல்கிறது, அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்துச்சு. இப்படி போகுது இல்லையே, அப்படி போகுது ஐயோ அப்படி இல்லையே, இப்படி போட்டு ஒரு யூட்டர்ன் அடிச்சு இப்படி வந்து நிற்கும் இதுதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தாயம்மாவை என்ன பண்ணீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி
அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இட்ஸ் ஈக்குவல் டு டூயிங் அ ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் ரிலீஸிங் இட். ஒரு படத்தை பண்ணுறது இருக்குல்ல, அவர் சொன்னார் நாங்கள் 2 நாளில் பண்ணோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது ஒரு டீம் ஒர்க் தான். அந்த டீம் ஒர்க் இல்லைன்னா சினிமா கிடையாது. ஒருத்தரால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான். ஸோ அவங்க டீமுக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா வரும். ஏன்னா நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஃபோட்டோஸில் கொண்டு போய் நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இல்லை டேரக்டர்கிட்ட காமிக்கும் போது பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ஆக்சுவலாக ஆக்டர் அப்படின்னா ஆக்ட் பண்ணணும், அவங்க அழகாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய லாஜிக் எப்போவுமே. அது ஃபோட்டோவில் தெரியாது ஒருத்தனுக்கு நல்லா ஆக்ட் பண்ண தெரியுமான்ட்டு. பட் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்பா லட்டு மாதிரி இருக்கான்ப்பா, இவனை ஹீரோவை போடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவன் கேவலமாக இருக்கான்ப்பா, இவனை சைட் ரோலில் பின்னாடி அட்மாஸ்பியரில் நிற்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் கூத்துப்பட்டு போய் கற்றுருக்கிறீங்களான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா மாதிரி டைரக்ஷன் மாதிரி ஆக்டிங் கற்றுக்க முடியாது. நடித்து தான் நம்ம அதை பழகிக்க முடியும். ஸோ அது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது பெரிய யூஸாக இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுடைய மீடியமாக டிஜிட்டலாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை கரெக்டாக யூஸ் பண்ணி இதை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த டீம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் பீயிங் சப்போர்ட்டிங் us. தாயம்மா லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தோமா. ஐ மீன் ஹீஸ் மை காலேஜ் சீனியர் லாயலால. ஒரு 10-12 வருஷம் முன்னாடி அவர் தெரியும். அப்போ எப்படி பார்த்தனோ கொஞ்சம் கூட குறையல. ஐ மீன் அந்த என்தூசியாசம் எப்படி அது ஒரு என்ன சொல்கிறது, அப்போ வந்து அப்போவே நிறைய படம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் அப்போது லாயலா காலேஜில் படிக்கும் போது அப்போயே ஷார்ட் ஃபிலிம் நான் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு 150 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ என்னோட 10 ஃபிலிமும் வந்துட்டுருக்கு, என்னோட படமும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து 10-12 வருஷத்துக்கு அப்புறம் விக்ரம் சார் கால் பண்ணி எனக்கு வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அது நான் இன்னும் ஒரு ஆள் இருக்காரே நான் மறந்துட்டோமே அப்படின்னு. ஸோ அப்போ நாங்கள் திருப்பி நிறையா பழசெலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஃபிலிம் பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எனக்கு பார்க்கவே தெரியல. ஸோ ஃபிலிம் அவ்வளோதான், அந்த அளவுக்கான ஈக்குவலி everything, all qualities are there. So music, like we are mentioned by Bobby, I think. So if you are here, I really enjoyed. I mean, the ஒரு மாசா ப்ரெசன்ட் அப்படியே பயங்கரமாக ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே எலிவேட் பண்ணி மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ லைக் டு விஷ் யூ ரியலி நிறைய படம் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் எடிட்டிங் எவ்ரிதிங். நமக்கு ஏன் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், ஐ மீன் நேச்சர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ். ஏன்னா நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் அப்படியே எனக்கு ரொம்ப செல்ஃபிஷாக இருந்து பண்ணோன்னா யாரும் வர மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக், ஐ நோன் ஹிம் ஃபார் லைக் many years. He is willing to work for everybody, like not the money adala secondary. So I want people. So people ku romba mukkiyathumaa kuduthundaru. I think that's why he's here, and all you, I mean all of the crew members work with you, and that's what we're seeing here. So thanks for inspiring us to become a good human being in the first place. So abindala I think நம்ம இந்த மாதிரி கலை துறையில நிறைய அச்சீவ் பண்ண முடியும். So he is one inspiration to me as well. So நிறைய படம் பண்ணுங்க, சூப்பரா இருந்தது. So all the best to entire crew. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக வந்தேன். பாதி படம் போயிடுச்சு. பாதி படம் பார்க்கும்போதே ஒரு நல்ல படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்தது. அதனால் இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு நல்ல படத்தை பார்க்குற மாதிரி ஃபீலிங்கு. இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவே தெரியல. தாயம்மான்னு பேர் வச்சிருக்காரு. எனக்கு மனசில் தோணுது ஒன்று சொல்கிறேன். தாய் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பேயம்மா அவங்க, அப்படிதான் சொல்லணும். தாய் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டா. அப்படி பண்ணுற பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. விறுவிறுப்பாக போச்சு. இதை வந்து அடுத்த செக்ஷனையும் கொண்டு வந்துட்டு ஒரு முழு படமாகவே கொண்டு வந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லா ஓடும். இந்த நடிகர்கள் யாரும் புதுசாக தெரியல. அதில் நடித்த ஒரு 2 பேர் எனக்கு தெரியும். அஞ்சலின்றவங்க அந்த கார்பரேஷன் நடித்தவங்க, இவங்க டிவி ஆர்டிஸ்ட் யூனியன்லாம் மெம்பராக இருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இது புதுசாக இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ நல்ல முழு படத்தினுடைய ஒரு பகுதியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதில் மீதியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு முழு படமாகவே இவர் செய்யணும்னு என்னுடைய ஆசை. என் பேர் முதல்வன் பக்தி. நான் திரைப்பட மேடை நாடக விமர்சகர். அதோடு வந்து
ஒரு குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் ஃபாதர் தான் வந்து கர்ணன் சிவாஜி படத்துக்கு திரைக்கதை எங்களுக்காக ஒரு பாசவேலைக்காக பண்ணுவார். இந்த பழைய பாரம்பரிய இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து அந்த நீபாங்கிறவங்க என்னோட சீரியல் நடிச்சிருக்காங்க முன்னாடி. ரொம்ப அருமையாக யாருமே வந்து சொல்ல போகலை. எல்லாருமே திரும்பி என்ன உட்காந்து பார்க்கணும் போல தோல்வி ஆக்சுவலாக சொன்னாங்க. நீ இந்த படத்தை முழுசாக எடுத்துருங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரத்துக்கும் பார்த்தீங்க. நல்ல வாழ்த்துக்கள். வணக்கம், நான் நடிகர் சோமு. இப்போது சமீபத்தில் வெளிவந்த முந்திரிக்காடுன்ற படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த தாயம்மா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். விக்ரம் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணார். பேரே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பார்க்க வந்தேன். பார்த்த உடனே உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் இந்த ட்ரோன் ஷாட் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அந்த டேரக்டரோட குவாலிட்டி. டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், மியூசிக்கு, அப்புறம் அந்த ஸ்லோமோ ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் இவர் வந்து நடிகராக பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல டேரக்டரை எதிர்பார்த்து வந்தேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடித்தவங்க எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ், மெயினாக அந்த தாயமாக வந்தவங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க சில பேசும்போது அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த அவங்களோட தங்கச்சி தங்கம்மான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து நடிக்காமல் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அவங்க இந்த கொலை செய்ய போகும்போதும் சரி, அவங்க வந்து அந்த ஒரு அக்கா வந்து குழந்தைய அப்படி பண்ணுறாங்களேன்ட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு போகிறவர், அப்புறம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், எல்லாருமே வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்டையர் டீம் வந்து ரொம்ப நல்லா ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு கம்மி பட்ஜெட்னு அவர் சொல்லி தெரியும் எனக்கு. இந்த கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஆடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல படம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டேரக்டர்ஸுக்கு ஒரு 2 crores ஒரு குவாலிட்டியான படம் கொடுத்துடலாம். 10 கோடி 15 கோடி வேஸ்ட் பண்ணுற டேரக்டர்ஸ், 50 கோடி சம்பளம் வாங்க ஹீரோக்கள், இந்த மாதிரி ஒரு 10 பேரை வளர்த்து விடுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் தேவை. இதனால் பல குடும்பம் வந்து முன்னுக்கு வரும். ஸோ ஓவராலாக தாயம்மா வந்து ஒரு சூப்பர் ஃபிலிம். என்டையர் க்ரூக்கும், டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக கேமராமேன், மியூசிக், எடிட்டர், இதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக கூடிய விரைவில் வெற்றி அடைவார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுனே புரியல. முதல்லயே ஒரு தரம் பார்த்துட்டேன். நம்ம உன்னை ஷோவுக்கு வந்து பார்த்துட்டேன். மறுபடியும் 2ஆம் தரம் உட்காந்து பார்த்துருக்கேன். பிடிச்சிருக்கு, அதனால் உட்காந்து பார்த்துருக்கேன். ரொம்பனா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அத்தனை பேரும் சொன்னால் 24 கிராஃப்ட்ஸ் 2400 கிராஃப்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஒரு சாதாரண ஒரு டைலாக் எழுதுறதே வந்து கஷ்டம். ஒரு 2 நிமிஷம் படம் பண்ணுறதே கஷ்டம். அந்த நிலையில் வந்து இவ்வளோ முழு படத்தை தோளில் சுமந்து அதை ஒரு வெற்றி படமாக கொடுக்கறது இமாலய சாதனை. இதுக்கெல்லாம் வந்து தைரியம் வேணும், நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். இவர் இந்த நிலையில் இருக்கிறவர் வந்து இன்னும் நிறைய இமாலய சாதனை பண்ணணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். மேலும் மேலும் வளரணும். ரசிகர்களும் என்கரேஜ் பண்ணணும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவங்களோட உழைப்பு அவ்வளோ இது பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒரு நிறைவான நாள் என்னோடய வாழ்க்கையில். ரொம்ப நன்றி சார். உங்கள் வார்த்தைகள் பெரிய வார்த்தைகள். அண்ட் யாராவது விடுபட்டிருந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என் மனசார திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் டீம் சார்பாக நமக்குமே என் டீமுக்கு தான். பிகாஸ் இட்ஸ் அ டீம் ஒர்க். எண்ட் ஆஃப் த டே when it comes to film making இட்ஸ் அ டீம் ஒர்க். ஆர்டிஸ்ட்லேருந்து, டெக்னீஷியன்ஸ்லேருந்து, காரணமே இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒர்க் பண்ண நண்பர்கள்லேருந்து எல்லாமே, லொக்கேஷன் வேணால் எதாவது எடுத்துக்கொண்டு கொடுத்த நண்பர்கள்லேருந்து, ஒரு ட்ரோன்னா கூட ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்த நண்பர்கள்லேருந்து, இந்த நேரத்தில் சில பேரை மிஸ் பண்ணிட்டேன் நான். லிவிங்ஸ்டன், அரவிந்த் பாரதி, சசிராஜா, ஸோ இவங்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் கூட வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி எனக்கு ஒரு மன நிறைவான நாளாக இருக்குது. உங்கள் எல்லாருடைய ப்ரெசன்ஸ்னாலையும், உங்களுடைய வாழ்த்துக்கள்னாலையும், ஆசீர்வாதத்தினாலையும் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணணும். அது உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். திரும்ப உங்களுக்கு தாயம்மா மிக தரமாக